அன்பு மாணவ செல்வங்களே, இன்றைக்கி ஃபிசிக்ஸில் ஒரு முக்கியமான பேசிக் கான்செப்டை பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. தமிழில் பார்த்தீங்கன்னா வேகம் அண்ட் திசை வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி இது ரெண்டும் ஒன்றா வேறையா அப்படிங்கிற டவுட்டு இன்றைக்கி அநேக ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட இருக்குது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ரியல் லைஃப்பில் நம்ம அதிகம் பயன்படுத்துகிற வார்த்தை ஸ்பீடு. இந்த ஃபேன் ஸ்பீடை கொஞ்சம் கூட்டேன், அந்த கார் எவ்வளோ ஸ்பீடாக போகுது, கொஞ்சம் வேகமாக நடந்து வாயேன், ஸ்பீடாக தான் போயேன், இப்படி ஸ்பீடுங்கிற வார்த்தையை அதிகம் பயன்படுத்துகிறோம். பட் ஃபிசிக்ஸில் கணக்கீடுகள் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா திசை வேகம் அல்லது வெலாசிட்டியை தான் மெஷர் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், எ வாட்டர் இஸ் ஃப்ளோயிங் திஸ் வெலாசிட்டி, எ பால் இஸ் மூவிங் திஸ் வெலாசிட்டி எக்ஸெட்ரா. ஏன் இந்த வெலாசிட்டியை மெஷர் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு இந்த வெலாசிட்டி அல்லது திசைவேகம் முக்கியம் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் என்ன செய்கிறோம் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போனோம், அன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க, 10 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுன்னு சொல்கிறாங்க. உங்கள் வீட்டுக்கும் ஸ்கூலுக்கும் இடைப்பட்ட தூரம், அதாவது டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டர். அம்மா சொன்ன நேரம் 10 நிமிஷம், இடைப்பட்ட தூரம் 10 கிலோமீட்டர். அப்போ எந்த ஸ்பீடில் போனால் வீட்டுக்கு திட்டு வாங்காமல் அம்மாட்ட இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் இங்கே 10 கிலோமீட்டர், அம்மா சொன்ன நேரம் 10 நிமிஷம். அப்போ 10 கிலோமீட்டர் டிவைடட் பை 10 நிமிஷம். இப்போ யூனிட் கன்வர்ஷன் பண்ணணும். ஸ்பீடோடைய யூனிட் பார்த்திங்கன்னா மீட்ரு பெர் செகண்ட். ஏன் மீட்ரு பெர் செகண்ட் சொல்கிறோம்? இந்த மீட்ரு பெர் செகண்ட்ங்கிறது ஒரு எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட்னா என்ன? இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லிக்யூட், ஒரு திரவ பொருள் எடுத்துக்கொள்வோம். ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. சில நாட்டில் கேலன் சொல்லுவாங்க, சில நாட்டில் லிட்டர்னு சொல்லுவாங்க, சில நாட்டில் கிலோகிராம். இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் டிஃப்ரெண்ட்டாக மெஷர் பண்ணுறதுனால ஒரு ஸ்டாண்டர்ட் வேணும். அப்படிங்கிறதுனால இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் என்ற ஒரு அமைப்பு என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. ஸோ அதுபடி இந்த ஸ்பீடோடைய யூனிட் பார்த்திங்கன்னா மீட்டர் பெர் செகண்ட். ஸோ இந்த ஸ்பீடோடைய இந்த யூனிட்டை வச்சு நம்ம இந்த கால்குலேஷனில் வேல்யூ போட்டோம்னா 10 கிலோமீட்டர். இப்போ ஒரு கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டர், ஒரு நிமிஷங்கிறது 60 செகண்ட். ஸோ அதுபடி இங்கே போட்டோம்னா 10 × 1000 டிவைடட் பை 10 × 60 கிடைக்கிற ஆன்சர் 1.6 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த ஸ்பீடு அல்லது வேகம் ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியா? டெஃபினட்டாக சொல்லலாம், இது ஸ்கேலார் குவான்டிட்டி. ஏன் ஸ்கேலார் குவான்டிட்டின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இதில் டைரக்ஷன் அப்படிங்கிற எதையும் நம்ம என்ன செய்யலை, மென்ஷன் பண்ணலை. எந்த திசையும் என்ன செய்யவில்லை, காட்டவில்லை. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஒரு சிம்பிளான ரியல் லைஃப்பில் நடக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ரொம்ப வருடங்கள் கழித்து உங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணுறீங்க. ஃப்ரெண்ட்டை ரொம்ப நேரமாக பேசி முடிச்சுட்டு ஒரு நாள் டைம் கிடச்சா வீட்டுக்கு வாங்கன்னு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்குறீங்க எங்கே உங்கள் வீடு இருக்குன்னு. அவங்க சொல்கிறாங்க 5 கிலோமீட்டர் அவே ஃப்ரம் ஹியர், இங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தூரம்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் நீங்கள் உடனே அந்த கான்வர்சேஷனில் ஓகே வாரேன்னு சொல்லிட்டு போவீங்களா, இல்லைன்னா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் கேட்பீங்களா? கண்டிப்பாக எந்த பக்கம். 5 கிலோமீட்டர் ஃப்ரம் ஹியர்னால் அது நார்த்தாக இருக்கலாம், சவுத்தாக இருக்கலாம், ஈஸ்ட்டாக இருக்கலாம், வெஸ்ட்டாக இருக்கலாம். 5 கிலோமீட்டர் மாத்திரம் சொன்னால் நீங்கள் போக முடியாது. ஏன்னா 360 டிகிரி உங்களை சுற்றி இருக்குது. அப்போ ஒவ்வொரு ஆங்கிலையும் நம்ம என்ன செய்ய முடியாது, நீங்கள் போக முடியாது. அப்போ எந்த பக்கம் கேட்குறீங்க? அவங்க சொல்கிறாங்க டு த சவுத் ஃப்ரம் ஹியர். நீங்கள் நிற்கிற இடத்துல இருந்து ஸ்ட்ரெயிட்டாக சவுத் டைரக்ஷனில் 5 கிலோமீட்டர். இப்போ நீங்கள் அங்கே போகலாம். ஸோ வெலாசிட்டிங்கிற கான்செப்ட் இங்கே தான் வருது. வெலாசிட்டின்ற கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு கூட டைரக்ஷன் மென்ஷன் பண்ணால் அதுதான் வெலாசிட்டி. அப்போது வெலாசிட்டி எதை மீன் பண்ணுது அப்படின்னா, டைம் ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வெலாசிட்டி. ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் பைக்கில் போயிட்டு இருக்கீங்க, அது உங்களுக்கு 80 கிலோமீட்டர் ஸ்பீடை காட்டுது.
இப்போ உங்கள் மொபைலில் கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி நீங்கள் போக வேண்டிய இடத்த ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்போ அது சொல்லுது கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் டேக் ரைட், கோ ஸ்ட்ரெயிட் அண்ட் டேக் லெஃப்ட், ஜஸ்ட் புட் ஏ யூ டர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடோமீட்டர் வச்சுட்டு ஸ்பீடை வச்சுட்டு நீங்கள் போக முடியாது. கண்டிப்பாக கூகுள் மேப் காட்டுற டைரக்ஷன் ரொம்ப முக்கியம். அப்போ இதில் வண்டி காட்டுற ஸ்பீடையும் டைரக்ஷனை ஒன்றா சேர்க்குறீங்க. நீங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனை கரெக்டாக என்ன செஞ்சிடுறீங்க, போய் சேர்ந்துடுறீங்க. அப்போ இங்கே நீங்கள் பார்க்கலாம் நான் மாணவர்களே, இங்கே டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ண முடியாது, டிஸ்பிளேஸ்மெண்ட், தமிழில் இடப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இதோடைய ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், தமிழில் இடப்பெயர்ச்சி பை காலம் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, இதை சொல்கிறாங்க. அப்போ இதோட யூனிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இதோட யூனிட்டும் மீட்டர் பெர் செகண்ட். இதோட யூனிட் என்ன தான், மீட்டர் பெர் செகண்ட். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், வெலாசிட்டி ஸ்கேலார் குவான்டிட்டியா வெக்டார் குவான்டிட்டியா? எக்ஸாக்ட்லி எஸ், இது வெக்டார் குவான்டிட்டி. ஏன் வெக்டார் குவான்டிட்டி சொல்கிறோம் அப்படின்னா இது என்ன செய்யுது, டைரக்ஷன் என்ன செய்யுது, காட்டுது. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ எல்லோரும் இந்த கொரோனா லீவுனால் எல்லோரும் வீட்டில் என்ன செய்கிறோம், குவாரண்டைன், நம்மள எல்லாமே தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். இதெல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு சைக்கிள் எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டானா சுற்றலான்னு போகிறீங்க. உங்கள் வீட்டை சுற்றியோ இல்லை ஒரு பக்கத்தில் ஏதோ ரவுண்டானா சுற்றிட்டு வரலான்ட்டு போகிறீங்க. அப்போது ஸ்டார்டிங் பொசிஷனில் இருந்து போகிறீங்க, நல்லா ரவுண்டு சுற்றிட்டு வந்துட்டீங்க. பார்த்தீங்கன்னா மொத்த தூரம் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 500 மீட்டர், அதாவது 0.5 கிலோமீட்டர். மறுபடியும் நீங்கள் வீட்டுக்கு என்ன செஞ்சிட்டீங்க, வந்துட்டீங்க. மொத்த நேரம் எவ்வளோ ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 50 செகண்ட் ஆயிருக்குது உங்களுக்கு. இப்போ இங்கே ஆவரேஜ் ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சராசரி வேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா தெரியும், டிஸ்டன்ஸ் பை டைம், தூரம் பை காலம். எவ்வளவு, 500 மீட்டர் பை 50 செகண்ட், அப்போ 10 மீட்டர் பை செகண்ட் கிடச்சிரும். இப்போ இதில் மறுபடியும் ஆவரேஜ் வெலாசிட்டி, சராசரி திசைவேகம் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியுமா? இங்கே டிஸ்டன்ஸ் கவர் பார்க்கக்கூடாது. அப்போ என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி தான் நம்ம என்ன செய்யணும், பார்க்குறோம். இப்போ நீங்கள் 500 மீட்டர் ட்ராவல் பண்ணியிருந்தாலும் இனிஷியல் நிலையும் ஃபைனல் நிலையும் சேம் தான். நீங்கள் எங்கேருந்து போனீங்களோ அங்கே என்ன செஞ்சிட்டீங்க, வந்துட்டீங்க. அப்போ உங்களுடைய மொத்த இடப்பெயர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான், ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 0 மீட்டர் பெர் செகண்ட். கான்செப்ட் புரிகிறதா மாணவர்களே? அப்போ நான் ஃபைனலாக சொல்கிறேன், ஸ்பீடுனா ரொம்ப எளிதானது. ஒரு வினாடிக்கு எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணுறது, ஹவு மச் டிஸ்டன்ஸ் கவர்ட். இங்கே டைரக்ஷன் இல்லை, இது ஸ்கேலார் குவான்டிட்டி. வெலாசிட்டி எதை மீன் பண்ணுது அப்படின்னா டைம் ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் வெலாசிட்டி. வெலாசிட்டிக்கு டைரக்ஷன் இருக்குது, ஸோ இது என்னது, வெக்டார் குவான்டிட்டி. புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் இது போன்ற அநேக பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ.